ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் கன்னியாகுமரி சைடு நல்லா மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்னையில் மழை பெஞ்சாலும் அதுக்கான அறிகுறி நம்மளுக்கு தூங்குகிற டைமோ இல்லைனா மதியம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதோ சுத்தமாக முடியல. சரி, ஏசி இருக்கனால ஏதோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்குது. ஆனால் மதியம் சுத்தமாக வீட்டில் இருக்க முடியலங்க. இது நான் ஏற்கனவே சதீஷனா நான் கொடுத்து விட்டேன். ரோஸ் மில்க் ப்ளஸ் நன்னாரி சொல்லியிருந்தேன்ல, அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க டெய்லியும் இதை தான் குடிக்கிறாங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ரோஸ் மில்க் தான். கொஞ்சமாக நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட லைட்டாக பாலும் கொஞ்சம் கூலிங் வாட்டரும் ஆட் பண்ணி கொடுத்தா பசங்க சூப்பராக குடிக்கிறாங்க. இது அவங்க நேச்சுரலாக வீட்டிலேயே செஞ்சது. ப்ளஸ் அவங்க நன்னாரி சர்பத் கொடுத்தாங்களா, அதுவும் செஞ்சாச்சு. அது ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், நன்னாரி சர்பத்தும் ரோஸ் மில்க். அடுத்தது ஹஸ்பண்ட் என்னென்னா வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அதை ரவுண்டாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி கொடுத்தாங்க. அது பசங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது வீட்டுக்கு வெளியில் நாங்கள் அடுக்குமல்லி நாங்கள் கீழேருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் அவங்க மேலே வரைக்கும் படர்த்தி விட்டுருக்காங்க. அது சூப்பராக வளருதுங்க. அதில் ஒரு கன்னி அந்து போயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கட்ட தெரிஞ்ச மாதிரி நான் லைட்டாக கட்டி வச்சுருந்தேன். அப்புறம் ஈவினிங் கோமதி அக்காவும் சதீஷனாவும் வீட்டுக்கு வந்தாங்க. கோமதி அக்கா சூப்பராக சமைப்பாங்க. இங்கே தான் அவங்க ஊர் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் தான். என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, போண்டா, அதுக்கப்புறம் அதிரசம், அதுக்கப்புறம் அதில் கொழுக்கட்டை மாதிரி இலையில வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் தான் எல்லா திங்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு சிம்லா கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, கொஞ்சமாக கேசரி செய்யணும்னு நினச்சேன். கேசரி அளவு மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. மசால் வடை செஞ்சேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சதீஷனாவும் கோமதி அக்காவும் சொன்னாங்க. அப்புறம் சாம்பார், இட்லி, இவ்வளோ தான் என்னால் செஞ்ச முடியுதுங்க. நாங்கள் எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.